வாங்க, எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பச்சரிசியை இது ரேஷனில் போட்டது தான். 5 கிலோ அரிசி வாங்கியிருந்தேன் நான். அதில் ஒரே ஒரு வண்டு இருந்தது, அதனால் உடனே கழுவி எல்லாத்தையும் மாவை ரெடி பண்ணிட்டேன். அதுக்கு ஈரரிசியை நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை கழுவி இது மாதிரி துணியில் உணர்த்திட்டு தண்ணி இல்லாமல் கையில் எடுத்தால் கையில் தண்ணி ஒட்டக்கூடாது. அந்தளவுக்கு ஃபேன் காற்றுல கொஞ்சம் நேரம் துணியில் போட்டோம்னா, காட்டன் துணியில் புடவையிலையோ எதுலேயோ போட்டிங்கன்னா உணர்ந்துடும். நல்லா பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். அந்த அரிசியை கொடுத்து மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா வருஷ கணக்கில் அப்படியே வச்சுக்கலாம். அதுக்கு என்ன பண்ணோன்னா, இடியாப்பத்துக்கு புட்டுக்கு பொதுவாக வறுத்த மாவுலேயும் புட்டு செய்யலாம். இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அதனால் இது ஈஸியும் வேலை வேறு. அதனால் மாவை இது பழம் வாங்கின பை, ரேஷன் வேஷ்டியில் தைச்சி பையாக வச்சுருக்காங்க. நம்மளும் அது மாதிரி தைச்சி கூட வச்சுக்கலாம். அதை திருப்பி விட்டு, ஏன்னா உள்ளர முடிச்சிருக்கனால அதை திருப்பி விட்டு அதில் இதில் ஒரு 1.5 கிலோ மாவு கிட்ட இதில் போடலாம். அதாவது 1.5 கிலோ அரிசி மாவு கிட்ட இதில் போடலாம். அரைச்ச அரிசி மாவை போட்டு ஃபுல்லாக இல்லை, கொஞ்சமாக தான் போட்டு நல்லா எடுத்து பாருங்கள். பெரிய ஜார்னி அது. அதில் ஒரு 5-6 கரண்டி நான் உள்ளே போட்டிருக்கேன். போட்டு அதை நல்லா முடிச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா வேகும். அது இதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டால் உங்களுக்கு ரொம்ப ஈஸி. காலையில் இடியாப்பமோ புட்டோ எது வேணாலும் செய்யலாம். அதே மாதிரி வறுத்து வைக்கிற மாவில் முறுக்கு செய்யலாம், புட்டு செய்யலாம், கொழுக்கட்டை செய்யலாம், எல்லாமே செய்யலாம். சாயங்காலம் ஸ்கூல் விட்டு வந்தால் கூட பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்குறதுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது மாதிரி இட்லி பாத்திரத்தில் வச்சு இதை ஒரு 1/4 மணி நேரம் நல்லா வேக விடணும். நல்லா 10 நிமிஷத்துக்கு மேலே 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விட்டு அதை எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள் எப்படி ஆவி வந்திருக்குன்னு. சுடும். ஒரு துணி பிடிச்சி கூட நீங்கள் அதை எடுக்கலாம். அதை மெதுவாக பிரித்து விட்டு ஒரு தாம்பாளத்தை எடுத்து அதில் கொட்டி வச்சுக்கோங்க. துணியை தொட்டுட்டிங்கன்னா துணி அவ்வளோவா சுடாது. ஆனால் பார்த்து மெதுவாக செய்யணும். கொஞ்சம் ஆவி அடிக்க தான் செய்யுது, பார்த்து மெதுவாக செய்யுங்க. மேலே அப்படியே தெரியுது பாருங்கள், இட்லி மாதிரி. அதை லேசாக அப்படியே கையில் அமுக்கி விட்டோன்னா கொட்டுறப்ப மெதுவாக தாம்பாளத்துக்குள்ளே டபக்குன்னு எடுத்துட்டோன்னா வெளியிலலாம் கொட்டிடும். அதனால் மெதுவாக உள்ளுக்குள்ளார தாம்பாளத்துக்குள்ளே பையை இழுத்து மெதுவாக கொட்டுங்க. இதை அப்படி அமுக்கி விட்டால் சரியாயிடும். அவ்வளோதான். இன்னொரு தடவை வேக வைக்கணும். அதனால் நான் அதை உதறலை. ஏன்னா 5 கிலோ அரிசி அரைச்சிட்டு வந்திருக்கோம்ல, அதனால் நான் 2-3 தடவை வேக வச்சுட்டு கொஞ்சம் மாவை வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு தடவைக்கு 1 கிலோ அரிசி மாவு கிட்ட வேக வைக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் லேசாக சூடாறினோடனே இந்த மாதிரி வடிகட்டுறது இருந்துச்சுன்னா ஜல்லடை மாதிரி அதில் போட்டு சளிச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அப்படியே இல்லைனாக்கா நல்லா ஃபேனு காற்றுல காய வச்சுட்டு அப்புறமா எடுத்து சளிச்சு ஒரு தடவை மிக்சியில் போட்டு சளிச்சு எடுத்து வச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சலிக்கிறது நான் ஒரு 4-5 நாள் ஃபேன் காற்றுலையே அப்படியே ஒருத்தர் வெயிலில் காய வச்சு கூட எடுத்து வச்சுக்குவாங்க. வெயிலில் காய வச்சாலும் திரும்ப நிழலில் போட்டு தான் அதை எடுத்து வைக்கணும். ஏன்னா அந்த சூட்டோடு எடுத்து வச்சிங்கன்னா அமுங்கி பச்சையாயிடும். அதனால் நல்லா ஆற வச்சு நான் ஒரு 4-5 நாளைக்கு அப்படியே டேபிள்லேயே போட்டுருவேன். போட்டு கையால் லேசாக அப்பப்போ கிளறி விட்டு பாருங்கள் எப்படி சலிச்சு எடுத்துருக்கேன்னு. உதிரியாக இருக்கா? இது ஈஸியாக இருக்கும் இப்போயே சலிக்கிறது. மீதி இருக்கிற மாவை நான் கொஞ்சம் வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன். அதாவது அந்த மாவு லேசாக இப்படி துள்ளுற வரைக்கும் வறுத்து வச்சிட்டோன்னா வருஷ கணக்கில் இருக்கும். அப்படியே இடியாப்பத்துக்கெல்லாம் சூப்பராக செய்யலாம். எல்லாத்துக்குமே நல்லா வரும். முறுக்கு செய்யலாம், தேங்காய் பால் முறுக்கு செய்யலாம், அந்த கொய்யா இலை சுருள் முறுக்கு செய்யலாம். எல்லாமே இதில் செய்யலாம். நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா செஞ்சு காட்டுறேன். இதுவே கொஞ்சம் பெரிய வீடியோவாக ஆயிடுச்சு.
அதனால் பாருங்கள் 4 தட்டில் வந்து வேக வச்ச மாவு இருக்கும், 2 தட்டில் வறுத்த மாவு, கொஞ்சோண்டு பச்சையாக வந்து மாவு வந்து அப்படியே பேப்பரில் கொட்டி ஆற வச்சு காய வச்சேன். பக்கெட்டுக்குள்ளே இருக்குது. அது வந்து நம்ம பஜ்ஜிக்கு எதுக்காவது போடணுன்னா அரிசி மாவு போடுவோம்ல, அதுக்கு வச்சுக்கலாம். இல்லை கோல மாவில் கலக்கிறதுக்கு, ரேஷன் அரிசி மாவு தானே, கோல மாவில் கலக்கிறதுக்கு வச்சுக்கலாம். அது மாதிரி கொஞ்சம் மாவு வச்சுருக்கேன். இப்போ நல்லா 4-5 நாள் ஆற வச்சு ஃபேன் காற்றுலையே எடுத்தது இது. இப்போ எடுத்து ஒரு டப்பாவில் போட்டிருக்கேன். நல்லா ஆறுனதுக்கப்புறமும் ஒரு தடவை சலிச்சிடணும். ஏன்னா ஏதாவது தூசி முடிகிடி விழுந்துருந்துச்சுன்னா அதை வந்து ஜல்லடையில் போட்டு சலிச்சிக்கோங்க. சலித்து எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து எப்படி புட்டு செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க இப்போ புட்டுக்கு எப்படி பிசறலான்னு பார்க்கலாம். கொஞ்சம் வெல்லத்தை போட்டு, நான் வெல்லம் ஊற்றுறனால, நீங்கள் இல்லைன்னா ஜீனி போட்டு செய்ய போகிறீங்கன்னா வெறும் பச்சை தண்ணி போட்டு உப்பு போட்டு லைட்டாக தெளித்து பிசறிக்கோங்க. நான் இது வெல்லம் போட்டனால லைட்டாக தண்ணியை சூடு பண்ணிவிட்டு வெல்லத்தை அதில் போட்டு கரைச்சிக்கிட்டேன். அந்த இனிப்பை எங்களுக்கு போதும். அதுக்காக தான். உங்களுக்கு நிறைய இனிப்பு வேணும்னா நீங்கள் திரும்ப மறுபடியும் போட்டுக்கலாம். அதில் வந்து லேசாக தண்ணியை கரைச்ச தண்ணியை ஊற்றி நல்லா அமுக்கக்கூடாது. விரலை வச்சு அப்படியே உள்ள கையை வச்சு அப்படியே பெசரி விட்டிங்கன்னா சூப்பராக வரும். இது மாதிரி கட்டி வந்தால் 2 கையும் வச்சு கையில் பிடிச்சிட்டு மாவை விட்டால் உதிரியாக கொட்டும். அந்த இதுதான் வந்து உங்களுக்கு சரியான பதம். எவ்வளோ தண்ணி நல்லா இழுக்கும், நல்லா வேக வச்சு நம்ம காய வச்சுருக்கனால நல்லா தெளித்து மெதுவாக பார்த்து தெளித்து இது மாதிரி பெசரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு புட்டு குழாய் இருந்ததுன்னா, இப்போ தான் இந்த குழாயை நான் மேலேருந்தே எடுத்தேன். அதுக்காகவே நான் இல்லைன்னா துணியில் வச்சு அப்படி இட்லி பானையில் வச்சு வேக வச்சுருவேன். அது எல்லாருக்கும் ஒரே தடவையில் வேக வச்சிடலாம். இது வந்து கேஸ் கொஞ்சம் கூட ஆகும், ஆனால் சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோதான். இதுக்கு வந்து தேங்காய் நல்லா ஒரு லேயர் கிட்ட தேங்காய் போடுவாங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். நல்லா ஒரு புட்டு அளவுக்கு தேங்காய் போடுவாங்க ஒருத்தர். நான் வந்து கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். போட்டு ஒரு கை மாவு, மறுபடியும் கொஞ்சம் தேங்காய் ஆஃப் பண்ணி விடுங்க. சுவிட்சு ஆமாம், ஒரு சவுண்டை ஏறிச்சு. அது ஒரே நிமிஷம். மறுபடியும் கொஞ்சம் மாவு போட்டு அதே மாதிரி இது வந்து 3 லேயர் புட்டு வரும். அந்த மாதிரி நீங்கள் இன்னும் சின்னதாக போடணுன்னாலும் உங்கள் அளவுக்கு எப்படி போடணுமோ போட்டுக்கலாம். போட்டு அவ்வளோதான். இப்போ வந்து அது அப்படியே மாவே வெந்துருச்சுன்னா நல்லா மாவு உள்ளே அமுங்கி ஃபுல்லாக நல்லா ஆவி வரும். அந்த அளவுக்கு நல்லா ஆவி வந்தோடனே எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும். சிம்மில் வச்சுட்டு மெதுவாக எடுங்க. இப்போல்லாம் குக்கர் விசிலில் வைக்கிற மாதிரி கூட வந்திருக்கு. இது வந்து குடத்தில் வைக்கிறது தான். நீங்கள் அது மாதிரி கூட வாங்கிக்கலாம். இப்படியே வச்சுட்டு இதில் இன்னும் வேணால் நீங்கள் சர்க்கரையோ ஏதோ நெய்யோ எல்லாம் போட்டு சாப்பிட்லாம். நாங்கள் அப்படியே வாழைப்பழம் வச்சுட்டு பழம் போட்டு சாப்பிட்ருவோம். நீங்கள் பிடிச்சிருந்தா அதே மாதிரி சாப்பிடுங்க. சாப்பிட்டு பாருங்கள். இந்த குளிருக்கு இதுக்கெல்லாம் புட்டு வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. தேங்காய் பழம் வச்சு சாப்பிட்டா ஆயில் இல்லாமல் சாப்பிட்றது. ரேஷன் அரிசி தான் பாருங்கள் இது எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம